சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. இந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆட்சி அமைக்க ஒரு கட்சிக்கு 118 இடங்கள் தேவை எனவும், இந்த நிலையில் தமிழ்நாட்டில் அடுத்து ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்ற கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணி 145லிருந்து 160, அதிமுக கூட்டணி 50லிருந்து 65, தாவேகா 13லிருந்து 18, நாம் தமிழர் கட்சி 0, மற்றவை 5லிருந்து 8 என்ற தகவல் வெளியானது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் தமிழ்நாடு என்றாலே சாதனை, சாதனை திராவிட மாடல், தனித்துவமான மாடல் என்றும் சொன்னதை எண்களிலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் எனவும், முதல் 3 ஆண்டுகளில் அடித்தளம் அமைத்த இப்போது தொடர்ந்து 2 ஆண்டுகளாக இரட்டை இலக்க எழுச்சி என்ற சாதனையை நிகழ்த்தியுள்ளோம் எனவும், சிறப்பான நமது நிர்வாகத்திற்கு உழைப்பால் துணை நின்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி என்றும், இது தொடக்கம்தான், உங்கள் துணையோடு இன்னும் பல உயரங்களை அடைவது உறுதி என்று தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்காக காத்திருக்கும் நிலையில் இன்று மகாராஷ்டிரா மாநிலம் ஷீரடியில் உள்ள சாய்பாபா கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். இன்று காலை 11 மணி அளவில் நீலாங்கரையில் உள்ள தனது இல்லத்திலிருந்து சாலை மார்க்கமாக விமான நிலையம் சென்ற விஜய் அங்கிருந்து ஒரு தனியார் தனி விமானம் மூலம் ஷீரடிக்கு தனது பயணத்தை தொடங்கினார். இந்த ஆன்மீக பயணத்தில் விஜயுடன் தாவேகா பொதுச் செயலாளர் என். ஆனந்த் மற்றும் விஜயின் நெருங்கிய நண்பரான தொழிலதிபர் விஷ்ணு ரெட்டியுடன் குடும்பத்தினருடன் சென்றுள்ளார். ஷீரடியை சென்றடைந்த விஜய்க்கு அங்குள்ள கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அவர் சாய்பாபா சன்னதியில் அமர்ந்து சிறப்பு பூஜைகளை மேற்கொண்டு தரிசனம் செய்தார். நேற்று அதிகாலை 4 மணி அளவில் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு விஜய் சென்றிருந்தார். அங்கு பட்டு வேட்டி சட்டையணிந்து பாரம்பரிய உடையில் சுவாமி தரிசனம் செய்த அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் மரியாதை அளிக்கப்பட்டு வேல் வழங்கப்பட்டது. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. இந்த தேர்தலில் சுமார் 5 கோடிக்கும் அதிகமானோர் வாக்களித்துள்ள நிலையில் தேர்தல் முடிவுகள் என்னவாக இருக்கும் என்கிற எதிர்பார்ப்பு தமிழகம் முழுவதும் நிலவுகிறது. ஷீரடி பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பும் விஜய் நாளை தனது கட்சியின் சார்பில் போட்டியிட்ட 233 வேட்பாளர்களையும் நேரில் சந்தித்து ஆலோசனைகளை வழங்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வாடிக்கையாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதிலும் புதுமைகளை புகுத்துவதிலும் இந்தியாவின் முன்னணி ரியல் எஸ்டேட் நிறுவனங்களில் ஒன்றான சென்னையை சேர்ந்த TRA கலிபோர்னியாவை சேர்ந்த ஸ்லேட் டெக்னாலஜிஸ் இன்க் நிறுவனத்துடன் இணைந்து இன்று ஒரு முக்கிய ஒப்பந்தத்தை அறிவித்துள்ளது. இதன்படி தங்களது கட்டுமான பணிகளில் ஸ்லேட் AI என்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த உள்ளது. இதன் மூலம் இந்த நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் இந்தியாவின் முதல் ரியல் எஸ்டேட் நிறுவனம் என்ற பெருமையை TRA பெறுகிறது. ரஜினிகாந்த் நடிப்பில் KS ரவிக்குமார் இயக்கத்தில் 1999ஆம் ஆண்டு வெளியான படம் படையப்பா ரீரிலீஸ் வெற்றி பெற்றதை தொடர்ந்து தயாரிப்பாளர் தேனப்பனுக்கு 5 சவரன் தங்கச் சங்கிலியை அன்பளிப்பாக ரஜினிகாந்த் வழங்கியுள்ளார். சமீப ஆண்டுகளாக நாடு முழுவதும் வாசிக்கும் பழக்கம் குறைந்து வருகிறது. இன்டர்நெட் பயன்படுத்தும் பழக்கம் அதிகமான பிறகு பள்ளி மாணவர்கள் கூட சமூக வலைதளங்களில் வீண் வம்புகள் பேசுவதும், சினிமாக்கள் பார்ப்பதும், வீடியோ கேம்கள் விளையாடுவதும் அதிகரித்து வருகிறது. இது போன்ற விஷயங்களில் சிறுவர்கள் தங்கள் நேரத்தை செல்வதால் வாசிக்கும் பழக்கத்தையே மறந்து வருகின்றனர். இந்நிலையில் பள்ளிகளில் தினமும் காலை 10 நிமிடம் நாளிதழ்களை வாசிக்க வேண்டும் என்று கர்நாடக அரசு பிறப்பித்த உத்தரவை தமிழ்நாடும் பின்பற்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மீண்டும் சிக்கலில் செந்தில் பாலாஜி. CBIக்கு மாறிய முக்கிய வழக்கு ஐகோர்ட் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, அஸ்ஸாம், கேரளா, மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களை ஒன்றாக நடத்துவதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் அரியணையில் அமரப்போவது யார் என்று இன்று மாலை எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியாகியுள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பதிவான 78.29% வாக்குப்பதிவே இதுவரை அதிகபட்சமாக இருந்தது. ஆனால் இந்த தேர்தலில் அதனை முறியடித்து 84.69% வாக்குகள் பதிவாகியிருந்தன. மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் அனைவரும் எதிர்பார்த்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் இன்று மாலை 6:30 மணி முதல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. எக்ஸிட் போல் முடிவுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. நாமக்கல்லில் இயங்க போதமலை மக்களுக்கு இப்பதான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு. ஒரு மண் சாலையின் கதை. திகில் நிறைந்த அடர்ந்த வனப்பகுதியில் 75 ஆண்டுகளாக தலைசுமையாக எடுத்து செல்லப்பட்ட வாக்குப்பதிவு எந்திரங்கள் முதன்முறையாக வாகனங்களில் எடுத்து செல்லப்பட்டது. புதுசாக அமைக்கப்பட்டுள்ள மண் ரோடால் விமோசனம் அடைந்தது மக்கள் மட்டுமல்ல, அதிகாரிகளும் தான் என்று போதைமலையை சேர்ந்த மலைவாழ் மக்கள்கள் தெரிவித்துள்ளனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சேட்டி காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதியில் கடந்த டிசம்பர் 11, 2026 அன்று 2.5 வயது பட்டியலின குழந்தை பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் அந்த பகுதி காவல்துறை மெத்தன போக்கை கடைபிடித்ததாகவும் குற்றவாளியை கைது செய்யாமல் காலம் கடத்தியதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த விவகாரம் தொடர்பாக கொளத்தூர் மணியும் சமூக ஆர்வலர் பியூஷ் மனுஷும் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்துள்ளனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே புகழ்பெற்ற புண்ணிய தலமான செஞ்சேரி மலை மந்திரகிரி வேலாயுத சுவாமி திருக்கோயிலுக்கு இன்று வருகை தந்த புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசாமி முருகப்பெருமானை தரிசித்து சிறப்பான முறையில் வழிபாடு நடத்தினார். சாதனை சிகரத்தில் திருநங்கை ரித்திகா ஸ்ரீ செக்யூரிட்டி தடையை உடைத்து தமிழகத்தின் முதல் கிரிக்கெட் நடுவராகியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் மீண்டும் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை காங்கிரஸ் எழுப்பியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து டெல்லியில் பேசிய காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர், தமிழ்நாட்டில் இனி காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரம் அல்லது எதிர்க்கட்சி அந்தஸ்தில்தான் இருக்கும் என்றும் இனி அதிகாரமற்ற நிலையில் நடுநிலையாக அங்கம் வகிக்க மாட்டோம் என்றும் கூறியுள்ளார். மேலும் தேர்தல் முடிவுக்கு பிறகு எங்கள் உரிமைகளை கேட்டு பெறுவோம் என்று கூறிய அவர், ஆட்சியில் பங்கு அல்லது எதிர்க்கட்சி என்று செயல்பட முடிவு செய்தால் மட்டுமே கட்சியை வளர்க்க முடியும் என்பதை புரிந்து கொண்டோம் என்றும் தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய சிறுமி ஒருவரை தத்தெடுத்து வளர்க்கும் இந்து தம்பதியை அச்சிறுமியின் சட்டப்பூர்வ பாதுகாவலராக நியமித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளது. கோவையில் அதிவேகமாக கட்டுப்பாட்டை இழந்த தண்ணீர் லாரி சாலையில் உருண்டு விபத்துக்குள்ளான நிலையில் வாகன ஓட்டிகள் உயிர் தப்பினர். ஆனால் லாரி ஓட்டுநர் படுகாயத்துடன் ரத்த வெள்ளத்தில் இருக்கும் காட்சி படபடப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏர்வாடி தர்காவில் சந்தனக்கூடு கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். அமிர்தி உயிரியல் பூங்கா முறையான பராமரிப்பில்லாமல் கைவிடப்பட்டிருப்பதால் வன உயிரினங்கள் நோய்வாய்ப்பட்டு அவதிப்படுவதாகவும் அபிவிருத்தி பணிகளை விரைவாக மேற்கொள்ளாமல் வனத்துறையினர் பெரும் அலட்சியம் காட்டுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியின் மருமகன் அபிஷேக் பானர்ஜி பிரதிநிதித்துவப்படுத்தும் டைமண்ட் ஹார்பர் மக்களவை தொகுதியில் உள்ள ஃபால்டா சட்டமன்ற தொகுதி முக்கிய பதற்றப்புள்ளியாக உருவெடுத்துள்ளது. இந்த தொகுதியின் சில வாக்குச்சாவடிகளில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பாஜக சின்னம் மறைக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. மீண்டும் வாக்குப்பதிவு நடைபெறுமா என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மிக முக்கியமான உட்கட்டமைப்பு திட்டமான கங்கா விரைவு சாலை இன்று பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்டது. இனிப்பு குரல் நாடி நரம்பு ரத்தம் சதையென ஊடுருவியவர், பாடுவதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஸ்வர்ணலதா மறைந்து 16 ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் அவரது பிறந்தநாளை மறக்காமல் அவரது ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். மென்மையான குரலால் நம்மை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கும் ஸ்வர்ணலதாவுக்கு அனைத்து ரசிகர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அதிபர் டொனால்டு டிரம்பின் புகைப்படம் இடம்பெற்ற சிறப்பு பாஸ்போர்ட்டுகள் வெளியிடப்பட உள்ளன. 250வது ஆண்டு விழாவை கொண்டாடுவதால் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை நினைவு கூறும் வகையில் வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையில் இந்த சிறப்பு கடவுச்சீட்டுகள் வெளியிடப்படுகின்றன. திருவிழா நேரமா அவசர பயணமா? கடைசி நேரத்தில் ரயில் டிக்கெட் புக் செய்ய நினைப்போம். ஆனால் IRCTC வெப்சைட் ஆப்பை திறந்தாலே வெயிட்டிங் லிஸ்ட் தான் இருக்கும் எனவும் பலரும் தட்கல் டிக்கெட் புக்கிங் என்பது அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்டது என்று நினைத்து கொண்டிருக்கின்றனர். அது தவறான ஒன்று. அது முழுக்க முழுக்க சரியான திட்டமிடல் மற்றும் வேகம் சம்பந்தப்பட்டது எனவும் காலையில் 10 மணி அல்லது 11 மணிக்கு லாகின் செய்துவிட்டு லோடிங் ஆவதை பார்த்து பெருமூச்சு விடும் காலம் இனி மலையேறிவிட்டது என்றும் தட்கல் டிக்கெட் இனி கன்ஃபார்ம் ஆகும் என்றும் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. சர்வதேச சூழல்கள் மற்றும் போர் பதற்றங்களால் கடந்த மாதம் ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்ட தங்கம் விலை நேற்று அதிரடியாக குறைய தொடங்கிய நிலையில் விலை சரிவு இன்றும் தொடர்கிறது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு மீண்டும் 150 ரூபாய் குறைந்துள்ளது. அதன்படி 1 கிராம் தங்கம் 13,950 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,11,600 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு கோடைக்காலம் வழக்கத்திற்கு மாறாக முன்கூட்டியே தொடங்கி தற்போது அதன் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. குறிப்பாக சென்னை, வேலூர், மதுரை, திருச்சி மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக பதிவாகி வருகிறது. இந்த கடும் வெப்பத்தினால் பொதுமக்களுக்கு ஏற்படும் நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் உடல்நல சிக்கலை தவிர்க்க தமிழ்நாடு அரசு தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. வெப்ப அலையினால் ஏற்படும் நீர்ச்சத்து இழப்பை தடுக்க அனைத்து அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரிகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் சென்னை மாநகராட்சி சுகாதார நிலையங்களில் ORS கரைசல் இலவசமாக வழங்க சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. பொதுமக்கள் தங்களுக்கு தேவைப்படும் போது இந்த நிலையங்களை அணுகி பெற்றுக் கொள்ளலாம் எனவும் போதிய அளவில் கையிருப்பு வைக்க அனைத்து மாவட்ட அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய இரவு செய்திகள் முடிவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் நாளைய முக்கிய செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.